அந்த சேலத்தில ஒருத்தர் வந்து இறந்து போயிருந்தாரு. மிகவும் நம்ம வருத்தத்துக்குரிய விஷயமா பார்க்கப்படுது. அதுக்கு வந்து நம்ம எதிர்பார்க்காத ஒரு விஷயம். பலரும் பேசினாங்க. சில ஊடகவியலாளர்களும் பேசினது, அதெல்லாம் வியாபாரிகளா மாறிட்டாங்க. அதனால அவங்களோட பேச்சுக்கள் நம்ம வந்து ஒரு பக்கம் வைக்கிறோம். சிடிஆர் நிர்மல்குமார் அவர்கள் சொன்ன வார்த்தை, அவர் நோய்வாய்ப்பட்டிருந்தாரு. அவர் வந்து இறந்து போயிட்டாரு. அவரும் அருண்ராஜும். அருண்ராஜ் அவர்களும் இந்த மாரி சொன்னாங்க. அருண்ராஜ் ஒரு படி மேல போய், அவர் எங்க நிர்வாகியே இல்ல. எப்படி உள்ள வந்தாருன்னு. இப்ப நீங்க தானே போலீஸ் தான் உள்ள விட்டாங்க. போலீஸ் உள்ள விட்டாங்க. நீங்க தானே கியூஆர் கோடு குடுத்தீங்க. நீங்க தானே எல்லாம் கியூஆர் கோடு இல்லாம உள்ள வந்துட்டாரு. உள்ள வந்துட்டாராம். இப்படிலாம். சரி அப்படியே இருக்கட்டும்ண்ணே. இவங்க தான் மாற்று சக்தி, தூய சக்தி. அதெல்லாம் விடுங்க. ஒரு மனிதாபிமானம் இருக்குமா? எதுவுமே இப்ப வரைக்கும் தலைவர் விஜய் அவர்கள்ட்ட இருந்து ஒரு வார்த்தை கூட வரல. ஒரு சின்ன இதுக்கு முன்னாடி மட்டும் வந்திருக்கா? எதுக்குமே வந்ததில்ல. விக்கிரவாண்டியில கில்லி சீனிவாசன் ஒருத்தரும், இன்னொருத்தரும் 2 நிர்வாகிகள், கூட வந்த இன்னொரு ஒன்றிய அளவு நிர்வாகிகள் 4 பேர் செத்து போனாங்க கார் ஆக்சிடென்ட்ல. இன்னும் 2 கிட்டத்தட்ட 5, 6 பேர். இந்த ஆக்சிடென்ட் மத்தியானம் நடக்குது. அவனுங்கெல்லாம் சின்ன வயசு பசங்க. அதில் வழக்கறிஞர் இவங்கலாம். அந்த குடும்பம்லாம் இன்னைக்கு என்ன ஆச்சுங்க தெரியுமா அவருக்கு? நிராகரியே தான். இல்லை அன்னைக்கே நடக்குதுன்னா அவங்க இதில் தான் இருக்கீங்க. ஆமா. ஊருக்கே டிவி நியூஸ்லேருந்து எல்லாத்துலேயும் வருது. அந்த மாநாட்டில் ஒரு இரங்கல் தெரிவிச்சிங்களா? இப்போ வாங்க பார்த்து போங்க. இந்த மாதிரி நம்ம 2 அற்புதமான உயிர்களை இழந்திருக்கோம். 2 மாவட்ட நிர்வாகிகள் இழந்திருக்கோம். அதான் பேசுனீங்களா? எதுவுமே பேசலையே. தயாரிக்கப்பட்ட இது பண்ண மனப்பாடம் பண்ணதான் பேசிட்டு போனீங்க. சரி, மற்றவங்களாவது ஒரு தீர்மானமாவது போட்டிங்களா? சரி, அது முடிந்த பிறகு அந்த குடும்பத்தை ஏதாவது வரவழைச்சி, இல்லை அந்த குடும்பத்தை போய் பார்த்து, இல்லை அந்த அவங்களுக்கு படத்திறப்புலாம் நடத்தி அந்த மாவட்டத்தில் அப்பதான் கூடலும்னு பார்ப்பான். நமக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்கும்னு சொல்லி ஒரு இது இருக்கும். சஜி இவங்க இதுலேயே 25 வருஷம் நட்பு புஷிக்கும் அவனுக்கும். சஜியால் புஷி எப்படி வாழ்ந்தாருன்னு கட்சியில் இருக்கிற எல்லாருக்குமே தெரியும், நல்லா தெரியும். அந்த சஜி என்ன பண்ணீங்க? அந்த சஜிக்கு ஏதாவது இரங்கல் தெரிவிச்சிங்களா? ஒன்றுமே இல்லை. படத்திறப்பு நடத்துனீங்களா? இல்லை அந்த குடும்பத்தை கூப்பிட்டு ஏதாவது நிதி உதவி கொடுத்தீங்களா? இது கேட்டால் உனக்கு தெரியுமா? ஒன்றும் செய்யலன்னு உனக்கு தெரியுமா? சஜியே தெரியுமா போல. அதனால் இவர்கள் வந்து இரக்கமே இல்லாதவர்கள்ன்றது. இதில் பூசா வந்து டிக்கெட்டுங்க. நீலாம் பூசா வந்துக்கிற, உனக்கு இந்த கட்சிக்கு ஒன்றும், நீ முதல்ல அரசியல்வாதே கிடையாது. ஏதோ இங்கே வந்துட்டு உருட்டிக்கிட்டுலாம் இருக்கக்கூடாது. ஒரு விஷயத்த நியாயம் என்ன, இல்லாட்டி அந்த கேள்வியை தவிர்த்துடணும்னா சொல்லணும். தலைமை எடுக்க வேண்டிய முடிவுங்க. அது கேட்டு உரிய பதிலை சொல்கிறேன்னு சொன்னார். நீ ஓங்கி நின்று அவர் மனிதனே அல்ல, அவர் வந்து மிருகம். அவர் அப்படி இப்படி, அவர் எய்ட்ஸ் இருந்தது, அவருக்கு அது இருந்ததுன்னா என்ன, அவருக்கு இதே நோய் உனக்கு எப்படி தெரியும்? போஸ்ட்மார்ட்டம் பண்ண டாக்டரே அவருக்கு ஒன்றும் இல்லைன்ட்டா. ஒன்றும் இல்லை சொல்லிட்டாப்ல.